நான் மகராசி படம் பார்த்துக்கலாம். படம் எப்படி இருக்கு? மதராசி படம் அருமையாக வந்திருக்கு. படம் சூப்பராக இருக்குது. இளைஞர்களுக்கு இது படம் கூப்பமாக இருக்குது. அருமையாக சூப்பராக இருக்குது படம். இல்ல சொல்ல என்னன்னு யார் யாரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல? இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ம் சிவகார்த்திகேயனோட புதுமுக ஜோடி ஒன்று போட்டிருக்காங்க. ம் அவ்வளோ அருமையாக 2 பேருக்கும் பேர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ம் மெயினாக வந்து அனிருத் மியூசிக் ம் படத்தில் ரொம்ப அருமையாக பேசப்பட்டிருக்கு. இதில் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே மாறி இருக்காரு. யாரு? ம் சிவகார்த்திகேயன். ம் நம்ம இவ்வளோ நாளா ஒரு காமெடி பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார், ம் இதாக பண்ணியிருந்தார்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே மாறி படம் சூப்பராக வந்திருக்கு. இல்லண்ணா இப்ப ஆக்ஷன் படமா மாறினதுனால சிவகார்த்திகேயன் பிளஸ் நினைக்கிறீங்களா மைனஸ் இது நினைக்கிறீங்களா? வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து ம் நம்ம துப்பாக்கி, கத்தி இந்த படங்கள்லாம் போல இல்லாமல் ம் இது ஒரு வேற ஜேனரில் இருக்குது. சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் ரொம்ப அது நல்ல லெவலில் கொண்டு போகும். ஏழை முருகதாஸ் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து அவர் தோல்வி படமா இருந்தது. துப்பாக்கி படம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அவர் படம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறல. இந்த படம் எப்படி இருக்கு? ஏஆர் முருகதாஸ் வந்து இந்த படத்தில் இந்த படம்லாம் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சாலும் இந்த படத்தை அவர் வந்து இதுக்கு மேலே திருப்பியும் டைரக்டராக மாறுவார். கதை உள்ள படம் நல்லா எடுத்திருக்காரு, அருமையாக எடுத்திருக்காரு. ஓகே, நான் இந்த ஹீரோனி லவ் எல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் வந்து அவ்வளோ படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அதாவது நல்லா எங்காவும் காமிச்சிருக்காங்க. இளைஞர்களுக்கு ஒரு புது 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 இதாக தான் காமிச்சிருக்காங்களே தவிர எந்த சீனும் வந்து பழசு அது நம்ம இப்போ இது ஏஞ்சி போயிடலாம். அதே மாதிரி பாட்டுலாம் அருமையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகேண்ணா, இப்ப சிவகார்த்திகேயன் ஃபைட் சீன்லாம் எப்படிண்ணா இருக்கு பாக்குறதுக்கு? ஃபைட் சீன் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா, அதாவது டெவலப் பண்ணியிருக்காப்புல. ம் ஃபைட்லாம் வந்து சாதாரணமாக பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேண்ணா, இந்த ஃபைட் சீன் என்னும்போது அவருக்கு வந்து சரியா ஃபைட் சீன் பண்ண தெரியல, டான்ஸ் ஆடும்போது சரியா டான்ஸ் ஆட தெரியல, ஒன்லி காமெடி படம் தான் பண்றான்னு இல்லையா? இந்த படம் அதெல்லாம் முறியடிக்குதா? தாராளமாக முறியடிக்கும். இந்த படம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஆக்ஷன், இவர் இனிமேல் வந்து ஆக்ஷனாக வச்சு பண்ணலாம். முன்ன வந்து ஒரு எல்லாம் கலந்து பண்ணுவார்ல, இந்த படத்து மூலியமா ஆக்ஷன் ஹீரோவா சிவகார்த்திகேயன் மேலே வந்துட்டார். ஓகே ஓகேண்ணா, இந்த படத்துக்கு எத்தனை மார்க் கொடுத்தீங்க? படத்துக்கு 95 மார்க் கொடுக்கலாம். நல்லா படம், ஏன்னா படம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு, சூப்பராக அருமையாக எல்லாருமே பார்க்கலாம். ஓகேண்ணா, லவ் இருக்கா? லவ் இருக்கு. ஃபைட் இருக்கா? ஃபைட் இருக்குன்ற மாதிரி இந்த படத்துல என்ன மாதிரிலாம் இருக்கு? லவ்வுக்கு வந்தால் லவ் சப்ஜெக்ட் அவ்வளோ அருமையாக பொருத்தி இருக்கு. ஃபைட்டு ஒரு வித்தியாசமான ஃபைட்டாலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு எப்போதும் போல் ஒரு ஃபைட் பண்ணாமல் இந்த ஃபைட்லாம் நல்லா இருக்குது. அதில் வந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டெப்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காரு சிவகார்த்திகேயன். முன்ன வந்து ஒரே ஸ்டெப்பாலாம் போடாமல் ஒரு சில ஸ்டெப்லாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஏற்ற மாதிரி பாட்டுலாம் அருமையாக வந்திருக்கு. ஓகே ஓகே, நன்றி நன்றி.